Hello guys, லாஸ்டா போட்ட என்கேஜ்மெண்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கல்யாணத்துக்கு போறதா பார்க்க போறோம். ஸோ நான் வந்து கிரீன் கலர் saree தான் கட்டியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க தங்கியிருந்த ரூமோட சேர்த்து கொஞ்சம் செட்டப்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதுல வச்சு கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் இனி கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ நானும் பாத்தீங்கன்னா என்னோட சிங்கிள் போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். தம்பி தான் பாத்தீங்கன்னா எனக்கு போட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தான். ஸோ இதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் இங்க தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா குரூப்பா வந்து போட்டோ எடுத்தாச்சு. போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா கார்ல ஏறி கிளம்பியாச்சு. அப்பாவோட ஃப்ரெண்ட் கார்ல தான் நாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வெட்டிங் யாருக்காவது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தவங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நேரா பாத்தீங்க அப்படின்னா கல்யாண மண்டபத்துல வந்து இறங்கிட்டோம். கைஸ் நீங்க என்கேஜ்மெண்ட் வீடியோல பாத்திருந்தீங்கன்னா அந்த லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நைட் டைம்ல போட்டிருந்தாங்க. அது நைட் அப்படிங்கிறதுனால இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப அழகா தெரிஞ்சுது. அண்ட் மார்னிங் டைம்ல லைட் எதுவுமே போடல. ஸோ பரவாயில்லாம இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த டெக்கரேஷன்ஸ். அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒயிட் லைட், ஒயிட் அண்ட் பிங்க் கிளாத், அப்புறமா இந்த ஒயிட் ஃபிளவர்ஸ், ரொம்ப சூப்பரான டெக்கரேஷன்ஸ். யாராவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னா இந்த கோம்போ ட்ரை பண்ணி பாருங்க. எஸ்பெஷலி நீங்க டார்க்கா நைட் டைம்ல பண்றீங்க அப்படின்னா இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டால் டான்சிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா உள்ள பாத்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய மியூசிக்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா நல்ல கோலம், ஃப்ளவர் கோலம் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அண்ட் எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம்ல போய் ஒரு போட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த இடம் செட் ஆகல. ஸோ ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா நாங்க வந்து சாப்பிடுறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கீழே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டேஜ் போறோம். இன்னைக்கு பொங்கல், பூரி, இட்லி இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டா வச்சிருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா போய் மேல ஆக்சுவல் மண்டபத்துல போய் உட்கார்ந்தாச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நாங்களும் உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா உட்கார வச்சு நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அப்பப்போ எங்கேயாவது இந்த ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் அந்த மாதிரி எதுவும் போனா மட்டும்தான் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப நேரம் டைம் எடுத்து ஒவ்வொரு இதா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் உட்காந்து. ஆக்சுவலி ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நடக்கிறது நேரா விசிபிளா இல்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்கிரீன் வச்சிருக்கிறதுனால அங்க என்ன நடக்கு அப்படிங்கறது கிளியரா வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அததான் நாங்க எல்லாருமே அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, ஃபேமிலியா வந்திருந்தாங்க. இங்க எல்லாருமே உட்கார்ந்து இதைதான் வந்து பாத்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நேரம் ஆகுறதுனால பாத்தீங்கன்னா நானும் என் தம்பி உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நேரம் நாங்களும் பேசிட்டு இருந்தோம். அம்மாவும் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்படிதான் டைம் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பொறுமையா உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்க. நிறைய நேரம் பாத்தீங்கன்னா இந்த ரிச்சுவல்ஸே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ வி வேர் வெயிட்டிங் பேஷண்ட்லி. கைஸ் ஆக்சுவலி இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் கரெக்டான ஆர்டர்ல தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு நான் தப்பா போட்டிருந்தேன்னா ஐம் வெரி சாரி. ஸோ இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தாலி வந்து மாப்பிள்ளையோட அப்பா கையில கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நாங்க ப்ரொசீஜர்லாம் உட்காந்து நல்லா கவனிச்சிட்டு இருந்தேன் எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு. கரெக்டா தாலி கட்டுற நேரம் ஒரு அங்கிள் வந்து மறைச்சிட்டாரு. ஸோ ப்ராப்பரா வந்து எங்களால அந்த ஒரு சீனை மட்டும் எடுக்க முடியல. எனிவே இட் வாஸ் வெரி ஹாப்பி. எப்பவுமே வந்து ஒரு மேரேஜ் போய் அந்த ஒரு ரிச்சுவல்லாம் நடந்து முடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். சம்திங் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிரைட் அண்ட் க்ரூம் வேர் வெரி ஹாப்பி. அவங்க ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிதான் போச்சு. ஸோ கைஸ் அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். போட்டோஸ் எடுக்கிற மாதிரி தெரியல. அப்பா பாத்தீங்கன்னா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாலும் அவங்க எல்லாம் கேங்கா பேச போயிட்டாங்க. ஸோ நாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப், அப்புறமா அம்மா, நான், தம்பி நாங்கெல்லாம் என்னடா பண்றதுன்னு ரொம்ப நேரமா முடிச்சிட்டு இருந்தோம். சரி ஓகே அங்க ஜிகிர்தண்டா கொடுக்குறாங்க, அதையாவது போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நம்ம அது சாப்பிடறதுக்காக போயிட்டு இருந்தோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாங்க கீழே போகும்போது செண்டமேளம் டீம் வந்து அதை பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க மலையாளத்துல இதை செண்டமேளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அங்கேயே இருந்து பழகுறதுனால எனக்கு அதுதான் தெரியும். தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த டீம் வந்து அதை இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு அங்கிட்டு பாத்தீங்கன்னா போட்டோ பூத் வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அண்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிகரதண்டா அது இது சாப்பிட்றதுக்கு கீழே வந்துட்டாங்க, போட்டோ எடுக்க போயிட்டாங்க. ஸோ ஸ்டேஜ்ல மேக்சிமம் மேல ஆளே கிடையாது. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்க மேல வந்து பார்க்கும்போது இப்படி இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் எழும்பி போட்டோஸ் எடுத்துட்டு சாப்பிட்றதுக்காக போயிட்டாங்க. நாங்க தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி இந்த மாதிரி காலி சேர்ல உட்கார்ந்துருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சர்க்கிளா சேரை போட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சாச்சு. இதுல ஹைலைட் என்னன்னா அப்பாவோட
சார் வந்திருந்தாரு. இவங்க எல்லாரும் ஒரே பேட்ச் அப்படிங்கிறதுனால எல்லாரையும் ஒரே நேரத்துல பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு அவரு. எல்லாரும் ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா உட்காந்து டீமா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க நேரா பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்காக வந்துட்டோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டேஜ்ல போய் போட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்தாச்சு. ஸோ இந்த இந்த 2 ரோல பாத்தீங்கன்னா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறமா ஃபேமிலிஸா வந்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே உட்காந்தாச்சு. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இலை போட்டு சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாப்பாடு இருந்துச்சு. பேஸா பாத்தீங்கன்னா ரைஸும் இருந்தது, ஃப்ரைட் ரைஸும் இருந்தது. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் வந்து வச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது. நல்லா ஃபுல்லா சாப்பிட முடிஞ்சு. ஈவன் தோ வெஜிடேரியனா இருந்தா கூட வயிறு ஃபுல்லா வந்து நம்மளால சாப்பிட முடிஞ்சது. அந்த மாதிரி நல்ல நல்ல டெலிஷியஸா வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டா பாத்தீங்கன்னா கைஸ் கொஞ்ச நேரம் நாங்க சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஸ்டேஜ்ல போய் போட்டோ எடுத்து எல்லார்ட்டையும் கொஞ்ச நேரம் கதை பேசி எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு நேரா ரூமுக்கு கிளம்பிட்டோம் கைஸ். ரூமுக்கு போய் இறங்குனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நாங்க ரெஸ்ட் எடுத்தோம். ரொம்ப டயர்டா இருந்தது ஃபுல் டே. ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் ஈவினிங் கிளம்பி ஹாஸ்டல் போயிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டேல இருந்து எனக்கு கிளாஸ் இருந்து ஸோ ஹாஸ்டல் போயிட்டேன். அப்பா அம்மா பாத்தீங்கன்னா மண்டே ஈவினிங் போல அப்பாவும் அம்மா தம்பி 3 பேருமே மண்டே ஈவினிங் போல கிளம்பி அவங்க போயிட்டாங்க. தம்பி கோயம்புத்தூர் போயிட்டான், அப்பா அம்மா வந்து கேரளா போயிட்டாங்க. ஸோ பை கைஸ்.